கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொரு பேருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ப்ரேயர் டைம் குடும்பத்தாரை இந்த வாரத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிறோம். தொடர்ந்து நம்ம யாக்கோபனுடைய லைஃப்பை வைத்து எப்படி அவனுக்கு அந்த தலைமுறை அந்தகாரங்கள் தொடர்ந்தது, எப்படி அவன் போராட்டத்திலிருந்து வெளியே வந்தான், கர்த்தர் எப்படி ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு நம்ம காலையில் தியானித்து கொண்டிருந்தோம். இன்றைக்கி ஒரு அருமையான விஷயத்தை பார்க்க போகிறோம். யாக்கோபனுடைய பெரிய திறமை என்ன? யாக்கோபு பெரிய எத்தந்தான், ஆனால் அந்த எத்தன்மையிலிருந்து அவன் எப்படி அந்த பாடுகளை தாண்டி மிகப்பெரிய வேதனையை சுமந்து அவன் அதிலிருந்து எப்படி வெளியே வந்தான். அந்த ஆவிக்குரிய தகப்பன்மாரில் உள்ள பட்டியலில் உள்ள 3வது நபர் தான் யாக்கோபு. அந்த யாக்கோபுக்கு பிறகு யோசிப்பு வராங்க. அதுக்கு பிறகு ஜனங்களுக்கு ரொம்ப பழக்கம் கிடையாது, யார் யார் வந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு வரைக்கும் சொல்லப்படுகிற இந்த 3 குவாலிட்டி, அதாவது ஒரு ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்றாங்கன்னா அதில் 1வது இடம், 2வது இடம், 3வது இடம்னு வரும். அதே போல் இந்த 3 இடங்கள்லையும் இருக்கிற இந்த 3 ஆவிக்குரிய தகப்பன்மாரோடைய லைஃப்பை பார்த்தாலும் ஒவ்வொரு பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ள முடிகிறது. நம்ம வாழ்க்கைக்கு அது வெளிச்சமாக இருக்குது. அப்போ இந்த 3வது நபர் தான் இந்த யாக்கோபு. இவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காயம், அந்தகார ஆவிகள் காயத்தை உண்டாக்குனது. இது ஆவிக்குரியவங்களால தான் புரிஞ்சு கொள்ள முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு அந்த காயங்களை கர்த்தர் ஆற்றினதனுடைய ரகசியம் என்ன, எதெல்லாம் செய்தால் நம்ம போராட்டத்திலிருந்து வெளியே வர முடியும் என்று இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அருமையான அதிகாலை பதிவு உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இதை நீங்கள் எப்போ எழும்பும் பொழுது பார்த்தாலும் சரி, 5 மணிக்கு தான் எழும்பணும்னு கட்டாயம் கிடையாது. நீங்கள் இரவு லேட்டாக தூங்கியிருப்பீங்க, லேட்டாக எந்திக்கலாம். எப்போ எழும்பினாலும் இந்த வார்த்தையை தொடர்ந்து தியானிங்க. ஏன்னா நம்ம தொடர் வரிசையில் நம்ம என்ன செய்கிறோம், தியானித்து கொண்டு இருக்கிறோம். அதனால் தேவ ஜனங்கள் என்ன செய்யலாம், திங்கட்கிழமையில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு அருமையான சப்ஜெக்ட் மறைஞ்சிருக்கும். இந்த சப்ஜெக்டுக்குள்ளே ஆசீர்வாதமும் மறைஞ்சிருக்கு. கர்த்தர் ஆசீர்வாதத்தை வேத வசனத்துக்குள்ளே வச்சிருக்கிறார். அதனால காலையிலே என்ன செய்கிறார், மன்னா போல உங்களுக்கு தாரார். நம்ம காலையிலே என்ன செய்யலாம், இந்த மண்ணாவை சாப்பிடும் பொழுது அது நமக்கு ஒரு பலன். அதற்கு பிற்பாக நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் உங்களுக்குள்ள வசனங்களை நீங்களும் வாசிக்கணும். நிறைய பேர் இந்த ஒரு வசனத்தை கேட்டு அப்படியே போயிடுவாங்க. கண்டிப்பாக தனி ஜெபம் பண்ணணும், கண்டிப்பாக வேதத்தை எடுத்து வாசிக்க வேண்டும். இது ஒரு சின்ன ஒந்து விசை. நீங்கள் காலையில் எழும்பி சோர்வாக இருக்கலாம், ஒரு ஜெபிக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய தன்மை இல்லாமல் இருக்கலாம், மாம்ச சிந்தனைகள், சில கவலைகளை நினைத்து போராடி கொண்டு இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை, ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன இடைப்படுகிறாரோ அதை உங்களுக்காக எடுத்து கொண்டு வந்து தருகிறது தான் இந்த அருமையான ஜெப நேர குடும்பத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி, இந்த ப்ரேயர் டைம் சேனலினுடைய ஸ்பெஷல். அதனால் இதை கேட்டுட்டு அப்படியே நீங்கள் வேலைக்கு போயிடக்கூடாது. நிறைய பேர் அப்படி செய்வாங்க. சிலர்லாம் காலண்டரில் ஒரு வசனத்தை வாசித்துட்டு இன்றைக்கி நான் பைபிள் வாசிட்டேன்னு போயிடுவாங்க. தேவஜனங்களே, அது ஒரு காற்றுக்கு கூட நிற்காது. ஒரு புல்லை பிடிச்சிட்டு நான் மலையிலேருந்து சருவும் பொழுது நான் புல்லை பிடிச்சி நின்றுவேன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி நம்ப முடியுமா? நம்ப முடியாது. அப்போது ஒரு ஆலமரம் விழுது போல், அந்த விழுது போல் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம பிடிச்சி தொங்கலாம். மலையிலேருந்து ஸ்லிப் ஆகுறீங்க, பக்கத்தில் ஒரு ஆலமரம் எதாவது இருக்குது, பிடிச்சிங்கன்னா அந்த பிடிச்சதை பிடிச்சா நம்ம எதை பிடிக்கணும், புளிய மரத்தை பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. அதே போல் அந்த உடையாத ஒரு தன்மை உள்ள வசனம் நமக்குள்ளே இருக்கணும். இந்த காலண்டரில் வாசிட்டு போகிறதுனா நமக்கு பலன் தராது. சரி, நம்ம இன்னைக்குள்ள வசனத்தை வாசிக்க போகிறோம். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற அருமையான வார்த்தை ஆதியாகமம் 31:41-42. யாக்கோபு சொல்லுகிறார், இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். முதல்ல இந்த விஷயத்தை நம்ம பார்த்துக்கிடுவோம், அதுக்கப்புறம் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். தேவ ஜனங்களே, ஒரு மனுஷனுடைய வேதனைனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேதனை இருக்குது. யாக்கோபே ஒரு எத்தன், அவன் பேரை எத்தன். அப்போ அவனுக்கு ஆண்டவர் எத்தனாகவே செயல்பட்டுட்டார். வேதம் சொல்லுது, புனிதனுக்கு ஒரு புனிதனாக செயல்படுவாராம், மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடாக செயல்பட்டுருவார், துன்மார்க்கனுக்கு துன்மார்க்கனாக வருவாராம், துஷ்டனுக்கு துஷ்டனாக வந்துடுவார், உத்தமருக்கு உத்தமராக வராரு. அப்போ யாக்கோபு ஒரு பெரிய எத்தனாக இருந்திருக்கான். அண்ணனை எத்தி ஆசீர்வாதத்தை எடுத்துகிட்டு போனான். இது அவன் தப்பான்னு கேட்டிங்கன்னா அவன் தப்பு கிடையாது. ஏன்னா ஆண்டவர் யாக்கோபை நேசித்தார்னு வேதம் சொல்லுகிறது, ஈசாவை பகைத்தார்னு சொல்லுகிறது. இதற்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. தேவ ஜனங்களே, அவன் பிறக்கும் பொழுதே யாக்கோபு அண்ணனை தாண்டி வெளியே வரான். அப்போ அவன் தான் அந்த தப்பை செஞ்சான்னு கேட்டால் அவன் செய்யலை. அவனுக்கு பின்னாடி ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, தலைமுறை ஆவி இருக்குது. நான் அதனால தான் நேற்றுக்கே சொல்லியிருந்தேன், சில ஆவிகள் உண்டு இந்த குடும்பத்தில் போராடிச்சு, ஆபிரகாமுடைய குடும்பத்திலே போராடிச்சு. நீங்கள் அதை சாராள்கிட்ட இருந்தே பார்க்கலாம். அப்போ ஆபிரகாமுடைய ஒரு ஹாஃப் சிஸ்டர், ஒரு பாதி சகோதரின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படின்னா ஒரு சித்தியினுடைய மகள் தான் சாரா. அதற்கு அடையாளமாக ஆதியாகமம் 20:12 நம்ம வாசித்தோம். அப்போ ஆபிரகாமுடைய தகப்பன் தேராக்கனுடைய மகளும் ஆபிரகாமுடைய அம்மாவுடைய மகளாக இல்லாமல் இன்னொருடைய, அதாவது தேராக்கு 2 மனைவி இருந்திருக்கலாம்.
அப்போ அதில் இன்னொரு பெண்மணியினுடைய மனைவியை தான் பிள்ளையை தான் என்ன செய்திருக்காரு ஆபிரகாம் கெட்டியிருக்கிறார் வேதமே சொல்லுகிறது, பண்டிதர்களும் சொல்லுகிறாங்க. அப்படி பார்த்தா ஆபிரகாமுடைய அப்பா தலைமுறை விக்கிரக வழிமுறையில் இருந்ததுனால ஆண்டவர் வெளியே கொண்டு வரார். வெளியே கொண்டு வந்தாலும் சாராளுக்குள்ளே போராட்டம் இருந்துச்சு. அதனால தான் கர்த்தர் உனக்கு பிள்ளை தருவார்னு சொல்லும்பொழுது அவன் நகைத்தாள். அது மட்டும் இல்லை, இன்னொரு இஸ்மவேல் என்ற சந்ததி வர்றதுக்கும் இந்த சாராள் தான் காரணம். அதே மாதிரி தான் இந்த ஆபிரகாமுடைய சொந்த சகோதரனுடைய பிள்ளையை தான் ஈசாக்குக்கு திருமணத்திற்காக கொண்டு வராங்க. ஆபிரகாமுக்கு சகோதரன்னா சாராளுக்கும் அது சகோதரன் தான். அப்போ அந்த தலைமுறையிலிருந்து வந்தவங்க தான் ரெபெக்காள். அப்போ இந்த ரெபெக்காலும் என்ன செய்தாங்க, சாராவுடைய கேட்டகரி தானே. அப்போ அவர்களும் என்ன செஞ்சாங்க, யாக்கோபை வழி தப்பி போக பண்ணாங்க. அப்போ யாக்கோபு பாருங்க, வயிற்றுக்குள்ளே இருந்து வெளியே வரும் பொழுது அவன் அண்ணனை தாண்டிட்டு வெளியே வரான். அவன் பிறக்கும் பொழுதே அந்த எத்தத்தன்மை அவனுக்குள்ளே வருது. இது ஒரு அந்தகாரம். அவனை கரெக்டான விதத்தில் ஆசீர்வாதம் வாங்க விடாமல் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ரீதியில் வைக்குது, சாபத்தை வாங்க வைக்குது. அதனால தான் அவங்க தாய் சொன்னாங்க, உன் மேலே ஒரு சாபம் வருதுன்னா நீ ஏமாற்றி அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை ஏமாத்துற, அந்த சாபம் வந்தால் அது ஏன் மேலே வரட்டுன்னு சொன்னாங்க. அதனால தான் அவன் தைரியமாக போய் வாங்கினான். ஆனால் அப்பாவுக்கு கண்ணு தெரியாததுனால, ஈசாக்கு கண்ணு தெரியாததுனால அவன் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். ஆனால் அண்ணன்றது தப்பிக்கிறதுக்காக ஆபிரகாம் வேண்டான்னு சொன்ன ஊருக்கு அப்பாவுடைய ஊரில் மாட்டி 20 வருஷம் காயம். அந்த காயத்துக்கு காரணமே சில போராட்டம் அவனை துரத்தியது. அம்மாவுடைய தவறான ஆலோசனை. அதோடு விட்டாங்களா? இல்லை. அதே குடும்பத்திலேருந்து வந்தவ தான் லாபானுடைய மகாதான் ராகேல். அப்போ இந்த ராகேல் யார்? இந்த ராகேலுக்கு சொந்தத்தில் இருக்கிற ராகேலினுடைய ஒரு அத்தன் சொல்லலாம், ஒரு ஆன்டி தான் யார்? ரெபெக்காள். ஏன்னா அந்த ரெபெக்காள் தான் லாபானுடைய தங்கச்சியோ இல்லை அக்காவோ இருந்திருக்கலாம். அப்போது இந்த ராகேலுக்குள்ளேயும் என்ன இருக்குது? அதே குடும்பம் தானே. ராகேலும் சிலையை திருடி வச்சுக்கிட்டா. இப்படி அந்த குடும்பத்துக்குள்ளே சில போராட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இந்த போராட்டத்தினால இவங்க எத்தனா இருந்துட்டான். அப்போ இந்த எத்தத்தன்மையிலிருந்து அவன் வெளியே வர்றதுக்காக தான் ஆண்டவர் அவன் பேரை மாற்றுறதுக்காக வெளியே கொண்டு வரார். ஆனால் அதுக்கு இடையில அவன் பட்ட கஷ்டம் பாருங்களேன். 20 ஆண்டு அவன் கஷ்டப்பட்டான். தேவ ஜனங்களே, நம்பர் 1, நம்ம இந்த போராட்டங்கள், நம்ம தலைமுறை போராட்டம் நம்மளை தாக்கும். அப்பா போய் சொல்லியிருப்பாங்க, நம்மளும் சொல்லுவோம். ஆபிரகாம் பாருங்க போய் சொல்கிறாரு, ஈசாக்கும் போய் சொல்கிறாரு. அதோட முடிஞ்சா எத்தனா மாறிட்டார். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் யாக்கோபு. அதுக்கப்புறம் வந்துச்சு கரடி புலி மாதிரி நிறைய பிள்ளைகளை பெற்று போட்டாங்க. அது சொந்த சகோதரனே குழியில் தூக்கி போட்டு கொல்றதுக்கு முயற்சி பண்ணுச்சு. அந்த தலைமுறையில் அந்த மாதிரி ஆவிகள் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஒரு நல்ல பிள்ளை யோசேப்பு இருக்குன்னா மற்றதெல்லாம் கெட்டதாக இருந்துச்சு. தேவ ஜனங்களே, நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம குடும்பம், நம்ம தலைமுறை ஆவிகள் நம்மளை தாக்கும். நம்ம அதை ஜெபித்து ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இதெல்லாம் ரகசியங்கள். வேதத்தில் எங்கே இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்பாங்க. இதை நம்ம ஆழமாக படிக்கும் பொழுது ஆவியானவர் தான் உணர்த்தணும். அப்போது ஆபிரகாம்கிட்ட உள்ள அந்த பொய் அப்படியே ஈசாக்கு வருது. ஈசாங்கிட்ட இருந்து யாக்கோபு எத்தனா மாறுகிறான். யாக்கோபிட்ட இருந்து வந்த பிள்ளைகளெல்லாம் கரடியும் சிங்கம் மாதிரி இருக்கிறாங்க. யோசேப் மட்டும்தான் நல்லவராக இருக்கிறாரு. இப்படி நம்ம பார்க்க முடிகிறது. தேவ ஜனங்களே, இந்த 20 ஆண்டு அவர் பட்ட கஷ்டத்தில் அவர் விவரிக்கிறார். இந்த கஷ்டத்துக்கு காரணமே அந்த எத்தத்தன்மைகள் அவருக்கு விட்டு கொடுத்ததுனால தான். இப்போ அவங்க அம்மா தப்பு சொல்லும் பொழுது இவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஏம்மா, ஏசா அண்ணனுக்குள்ள ஆசீர்வாதத்தை நான் தட்டி வாங்க மாட்டேன்னு இவர் நின்றுருந்தாருன்னா அந்த சாபம் நின்றுருக்கும். இவர் சைடு கேப்பில் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு சொல்லி வாங்கினார். 20 வருஷம் கஷ்டப்பட்டார். தேவ ஜனங்களை, எந்த ஆசீர்வாதம் எல்லாம் சைடு கேப்பில் வருதோ, ஷார்ட்கட்டில் வருதோ, அது உங்களை கட் பண்ணும் ஷார்ட்டாக. எவ்ரி ஷார்ட்கட் பிளெஸிங் வில் கட் யூ ஷார்ட்னு சொல்லுவாங்க. எல்லா ஷார்ட்கட்டில் வர ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் தேவன் தராமல் ஷார்ட்கட்டில் வர்றது எல்லாமே உபத்திரம். சாராளுக்கு ஷார்ட்கட்டில் வந்துச்சு ஒரு இஸ்மவேல், அது வாழ்க்கையில் உபத்திரவமாக மாறிச்சு. இதே போல் நமக்கு கர்த்தர் தராமல் குறுக்கு பாதையில் வர்றது எல்லாமே நம்மளை குறுக்க குத்தும் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இங்கே 20 வருஷமாக அவர் குத்தப்படுறாரு. ஏன்னா இவரே பெரிய எத்தன், இவருக்கு எத்தன் தான் லாபான், அவங்க மாமா பெரிய எத்தன்ட்ட மாட்டிக்கிட்டாரு. 20 வருஷம் ஆண்டவர் போட்டு தேய்ச்சி எடுத்தார். பலன் மாறுறதுக்கு 20 வருஷம் ஆச்சு. அதுக்கு பிறகு இந்த 20 வருஷத்தில் அவர் ஒரு சத்தியத்தை கண்டுபிடிச்சார். 42 சொல்லுகிறார், என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். தேவ ஜனங்களே, லாபானை பார்த்து சொல்கிறான், தாய் மாமாவை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? என் கூட ஆண்டவர் மட்டும் இல்லைனா இன்றைக்கி என்னை வெறுமையாக அனுப்பியிருப்பீங்க. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் என் கையின் பிரயாசத்தையும் என் சிறுமையும் பார்த்தாரு.
பார்த்து என்ன ஆசீர்வதிச்சார். தேவ ஜனங்களே, ஆண்டவர் வந்து நம்ம கையின் பிரயாசத்தை பார்க்குறாரு, நம்ம கை என்ன உழைப்பு பண்ணுதுன்னு பார்க்குறாரு, நம்ம உண்மையாக இருக்கிறோமான்னு பார்க்குறாரு, நம்ம ஆண்டவரை தேடுறோமான்னு பார்க்குறாரு. அதனால் தேவ ஜனங்களே, ஒரு அப்பா ஆபிரகாம் தேடினதுனால, ஈசாக்கு தேடினதுனால அழகாக சொல்கிறான், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவருமாகிய தேவன் மட்டும் என் கூட இல்லைனா இன்றைக்கி என்ன நீர் ஓட்டாண்டியாக அனுப்பியிருப்பீர்னு சொல்லுகிறான். தேவ ஜனங்களே, இன்றைக்கி நம்ம பாதுகாப்பாக இருக்கிறது காரணம் யாக்கோபு சொல்கிற உண்மைதான். அவர் சொல்கிறாரு, தலைமுறையின் தேவன் என் கூட இருந்தார். அதனால் நீங்கள் ஆண்டவர் தேடுறீங்கன்னா உங்கள் தலைமுறைக்கு அந்த ஆண்டவர் கூட இருப்பார். நீங்கள் இன்றைக்கி சேர்த்து வைக்கிற சொத்து நிலச்சி நிற்காது. ஆனால் கர்த்தரை நீங்கள் சொத்தாக கொடுத்துட்டு போனீங்கன்னா நாளைக்கு அந்த பிள்ளை எந்த புயல்லையும் நிற்கும். தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நம்ம உத்தமனாக வாழ ஆரம்பித்தோன்னா கர்த்தர் உத்தமராகவே இருப்பார். யாக்கோபு கொஞ்சம் வழி தப்பி போனார். எல்லாருமே கவனமாக இருந்திருக்கலாம். ஆபிரகாம் பொய் சொல்லாமல் இருந்திருந்தால் ஈசாக்கும் பொய் சொல்லியிருக்க மாட்டார். சாராலும் குறுக்கு வழியில் போகாமல் இருந்திருந்தால் அடுத்த ஜென்ரேஷனில் வந்த அடுத்த மருமகான்னு சொல்லப்படுகிற ரெபெக்காலும் சைடு கேப்பில் போயிருக்க மாட்டாங்க. இப்போ ரெபெக்கால் கவனம் இல்லாமல் இருந்தால் ராகேல் தப்பாக போகிறாங்க. இதே போல தான் ஆபிரகாம், ஈசாக்கு, எல்லாரும், ஈசாக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தார். ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லாமல் 20 வருஷமாக அவருக்கு ஒரு போராட்டம். தேவ ஜனங்களை, இதில் இருந்து புரிகிறது என்னன்னா, நம்மளை துரத்தி வருகிற தலைமுறை ஆவிகள், அந்தகார ஆவிகள் நம்மளை பாவத்துக்கு நேராக இழுக்கும். பாருங்கள், ஆபிரகாம் ஆண்டவர் பிரித்தெடுத்து நல்ல ஒரு தேசத்துக்கு கொண்டு வரலான்னு பார்த்தா மகன் ஈசாக்கு ஆண்டவர் கவனமாக அவர் பாதுகாத்து வச்சுட்டார். ஏன்னா ஈசாக்கு வந்து தவம் கடந்து பெற்ற பிள்ளைன்னு சொல்லலாம், அவ்வளோ காத்து கடந்து வந்த பிள்ளை. அதனால் அந்த பிள்ளையை கவனமாக வச்சுக்கிட்டாங்க. ஆனால் ஈசாக்குக்கு ஒரு பிள்ளை வந்துச்சு, யாக்கோபு. அதை வந்து பாதுகாக்க முடியல. அது திரும்பியும் அந்த அப்பாவுடைய ஊரில் போய் மாட்டிட்டு அந்த சொந்தக்காரங்கள் மத்தியில் மாட்டி 20 ஆண்டுகளுக்கு பிறகு தேவ திட்டம் வெளிவருகிறது. தேவ ஜனங்களே, நம்ம உஷாராக வேண்டி இருக்கிற காலம். இந்த நாட்களில் நம்ம ஞானமாக இருக்கணும். இல்லை என்றால் ஒரு கயிறு இழுக்கிற மாதிரி ஒரு போட்டி. கர்த்தர் விடுதலையாக்குவார், சாத்தான் அடிமைத்தனம் பண்ணுவான். அதனால் நீங்கள் எங்கே இழுத்து கொடுக்குறீங்களோ, எங்கே விட்டு கொடுக்குறீங்களோ, அப்போ தான் ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்கள் நல்லா இருப்பீங்க. நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் கெட்டு போனால் திரும்பி பின்வாங்குவாங்க. திரும்பி உங்கள் பிள்ளைகள் ஆண்டர்கிட்ட வந்தால் அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இதை தான் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். தேவ ஜனங்கள் எல்லாரும் ஆண்டருக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டு. ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த நாட்களில் எவ்வாறாக பாடுகள் துரத்துகிறது, அந்தகாரங்கள் துரத்துகிறது, எப்படி உண்மையாக இருக்க வேண்டும், எப்படி தலைமுறையிலிருந்து உண்மையான ஒரு ஆண்டவர் துணை நின்று ஒவ்வொரு ஜென்ரேஷனையும் நடத்துகிறார் என்று நாங்கள் பார்க்க உதவி செய்தீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து இந்த அதிகாலை ஜெபம் மூலமாக அநேக ஆயிரங்களுடைய ஆத்மாவில் உள்ள பாரங்கள், காயங்களை ஆற்றி அவர்களை விடுதலையாக்குங்க, ஆசீர்வதிங்க. இன்று இரவு நடக்கிற வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகிற நிகழ்ச்சியில் ஆசீர்வதித்து அநேக ஆத்மாக்களுக்கு விடுதலை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இன்று இரவு வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகிற நிகழ்ச்சியில் சந்திப்போம். தேவ ஜனங்களே, இந்த வாரத்தின் கடைசி நாள் உங்கள் விடுதலை ஜெபம் இன்னைக்கு நிச்சயமாக இருக்கும். எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். அநேக ரகசியங்களை கற்றுக்கொள்ளலாம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.